வருவதும் போவதும் இயற்கை நடவடிக்கை. கேட்பதும் சொல்வதும் சுபாவத்தின் நடவடிக்கை. சொன்னதை செய்வதும் செய்வதை சொல்வதும் மனிதனின் குணநடை. ஆனால் நாம் இன்று பார்க்கின்ற சில பேரிடத்திலே பொய்யும் புரட்டும், ஏமாற்றும் திட்டமும், சூழ்ச்சியும் வலையும் நிரம்பி கிடக்கின்ற இந்த நானிலத்திலே நான் என் செய்வேன் என்று தத்தித் தவிப்போர்க்கு இதோ ஒரு மார்க்கம். எப்படி நாம் வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும், எந்த வழியிலே சென்று வாழ வேண்டும், யாரை நம்பி வாழ வேண்டும், அதற்கு இதோ ஒரு உபாயம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் மனதை அலைபாய்த்து கொண்டிருக்கிறோம். அதற்குத்தான் மனதளவிலே இறைப்பொருளை நம்பி இறையருளை தேடி தருமநிலை மாறாமல் வாழ்பவன் எவனோ அவரே இந்த உலகிலே உத்தமன் ஆவான். ஆகவே தவறான பாதையிலே செல்லாமல், தன்னால் மற்றவர்களுக்கு ஏதொரு குறையும் இல்லாமல், பாதகமும் இல்லாமல் வாழ கற்றுக்கொண்டால் அவனே இந்த உலகத்தின் பாக்கியவான். அந்த பாக்கியவான்களை தேடுவோமா? எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.